என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி, குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் காம்பார், எவன் அயோக்கிய, எவன் நல்லவில்லை நேர்மையற்றவன், எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல். ஒரு நேர்மையாளனை கூட உயர் பதவியில் வைக்காது. தனக்காக குண்டாஸ் அடியால் வேலை செய்யற எவனவன் இருக்கான அந்த அதிகாரியத்தான் உயர் பதவியில் வைக்கும். அதனாலதான் இப்படிப்பட்ட கேடுகள். எத்தனை கேள்வி இதுவரை அது கேட்டாங்க பாரு. சிபிஐ விசாரணை கேட்கிறோம். இது மாதிரி ஒரு சீட்டிங், இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது. என் உடன் பிறந்தார்களே, நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இந்த மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தி இருக்கிறார்கள். எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க பெற்றிருக்கிறோம்? சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லியிருக்கு என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பாப்பா. மாநில உரிமை பேசியவர்கள், மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில உரிமை காவல்துறை, மாண்புமிகு தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே, அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை. தன்னுடைய காவல்துறை, தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது, அது சரியாக நீதியை விசாரித்து நிலைநாட்டாது. தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு காவல்படை, இது எதுவுமே சரியில்லை. அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள். உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள். அப்போ இது அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற வழி இல்லை. என்னால் கையால் ஆகல, என்னால சரியா விசாரிக்க முடியல அப்படின்னா தோற்று போனது உங்க அரசு, தோற்று போனது உங்களுடைய காவல்துறை. நான் மதிக்கிறேன், எங்களின் காவல்துறையை நான் மதிக்கிறேன். உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை? குற்றம் தெளிவாக தெரியுது, நடந்தது என்ன தெளிவா தெரியுது. 5 காவலர்கள் போனார்கள், தம்பி அஜித்தை விசாரிக்கணும் என்கிற பேர்ல அடித்து கொன்று விட்டார்கள். குற்றம் நிகழ்ந்தது தெரியுது, கண்கூடா தெரியுது. இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய, நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப நடவடிக்கை தான் வேணும், விசாரணை தேவையில்லை. இங்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றால் தான் விசாரணை தேவை. இங்கதான் என்ன நடந்ததுன்னு தெரியுதே. ஒரு பொம்பளை வந்தா என் நகையை காணாமன்னு சொன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ குற்றப்பதிவும் கொடுக்கல, திரும்ப அவசர அவசரமா 5 பேர் வந்தா அடிச்சான், கொன்னுட்டான், இது நடந்திருக்கு. எல்லாமே தவறு. இந்த தவறுக்கு தண்டனை தான், நடவடிக்கை தான், தீர்ப்பு தான், நீதிதான் வேண்டுமே ஒழிய விசாரணை இல்லை. இங்க விசாரிக்க வேண்டிய தேவையில்லையே. நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 5 காவலர்களிடத்திலே விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார்? அது கேட்கணும். அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை எஃப்ஐஆர் கூட போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேலதிகாரி யார்? இப்ப எங்க இருக்கான் வில்ல? எங்க இருக்கான்? இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவரை மறைப்பதற்கு இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு 3 சென்ட் கொடுக்கிறது. ஒரு வேலை 80 கிலோமீட்டருக்கு அங்கேயே கொடுக்கிறது. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போண்டியது நீ என்னது? 2 நாள் போவான், 3ஆவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான். 80 கிலோமீட்டர் போய் வந்தான்னா இது வேலை இல்ல, வேண்டாத வேலை. இது ஒரு ஆட்சி. இது மட்டுமில்லை என் உடன் பிறந்தார்களே, இது மட்டும் இல்ல, இப்படி எண்ணற்ற பல வழக்குகள் இருக்கு. தங்கச்சி ஸ்ரீமதி கல்லூரி மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்துட்டா. நாங்க சொல்றோம் அவள் பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு கீழே தூக்கி வீசப்பட்டிருக்காள் என்று நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம்.
ஆனா நீங்க அதை தற்கொலைங்கிறீங்க. தற்கொலைனா எதனால தற்கொலை, ஏன் தற்கொலை? அவ இறந்துட்டா 2 வருஷம் ஆயிடுச்சு. விசாரணை தெரியுமா? 2 நீதிபதிகள் விசாரிக்க, சிபிசிஐடி விசாரணை, அகில இந்தியா முழுமைக்கு விசாரணை. அன்பு மக்களே, ஒரே ஒரு ஊர்ல விசாரிக்க, ஒரே ஒரு வீர்ல ஒரு 300 குடும்பம் இருக்குமா, 400 குடும்பம் இருக்குமா, 500 குடும்பம் இருக்குமா, 1000 குடும்பத்தை வைப்போம். 1000 குடும்பத்துல விசாரிக்க 2 வருஷமா. என் அன்பு சொந்தங்களே, 2 வருஷமா விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இன்னும் விசாரிக்கிறார்கள். தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள், நடந்ததை என் அன்பு தம்பி தங்கைகளும் அருமை சொந்தங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும்.